ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மாணிக். அரசு வேலை உறுதி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்ந்த மாதிரி ஒரு 20 ஹை குவாலிட்டி சம்ஸ்க்கு ட்ரிக்ஸ் பார்க்க போறாங்க. ஓகேவா? லைவா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போறேன். ஏன் ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குரூப் பி. உங்களுக்கு தெரியும், குரூப் ஏ தான் ஹையஸ்ட் லெவல், அதுக்கு அடுத்து குரூப் பி லெவல் போஸ்ட் தான் தெரியும். ஸோ அதுல வந்து லெவல் 6 ஜாப்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதுல வந்து 100 கொஸ்டின் ஜென்ரல் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதுல 20 வந்து குவான்ஸ் அண்ட் ரீசனிங்கா இருக்குது. ஓகேவா? ஸோ இது குறிப்பா யார் பார்க்கணும்னா, பாண்டிச்சேரி ஆஸ்பிரன்ஸ் அசிஸ்டன்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்களே அவங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அதுவும் இதே குரூப் பி லெவல் 6 தான். பட் அசிஸ்டன்ட் வந்து நான் டெக்னிக்கல். இப்போ நான் காட்டுற கொஸ்டின் பேப்பர் டெக்னிக்கல், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? டெக்னிக்கல் எக்ஸாம்ல ஜென்ரல் பேப்பர். ஸோ இதே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ்எஸ்சி பேட்டர்ன் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இதே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கொஸ்டினுக்கு போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சிலாஜிசம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாமா? ஸோ ஆன்சர் கீயும் இருக்குதுங்க, அதுல ஒரு சில தவறுகளும் இருக்கு. அது சேலஞ்ச் பண்றதுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. சிலாஜிசம்னாலே ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஆல் ஸ்டெனோகிராஃபர்ஸ் ஆர் லேசி. அப்ப படம் எப்படி வரைவீங்க? எல்லா ஸ்டெனோகிராஃபரும் லேசி அப்படின்னு போடுவீங்க. லேசியை வெளில போடுவீங்க. அடுத்து சம் மென் ஆர் ஸ்டெனோகிராஃபர்ஸ். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, சம் மென் ஆர் ஸ்டெனோகிராஃபர்ஸ்னா இப்படி வரைஞ்சிருவாங்க. இப்படி வரைஞ்சிங்கன்னா நீங்க தேவையில்லாம ஆல் மென் ஆர் லேசி அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனையும் நீங்களா போடுறீங்கன்னு அர்த்தம். அவங்க சம் மென் ஆர் ஸ்டெனோகிராஃபர் தானே சொன்னாங்க. இப்படி போட்டீங்கன்னா ஆல் மென் ஆர் லேசியும் வருதுல, அது கொடுக்கவே இல்லைல்ல. ஓகேவா? ஆல் ஸ்டெனோகிராஃபர் ஆர் லேசி தானே கொடுத்தாங்க. அப்ப எப்படி சார் வரையணும் அப்படின்னா, சம் ஸ்டெனோகிராஃபர்ஸ் ஆர் மென், இல்ல சம் மென் ஆர் ஸ்டெனோகிராஃபர்ஸ் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் வராத மாதிரி இப்படி போடணும். மென்ன கொஞ்சம் வெளியேயும் போட்டுடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ 2 கன்க்ளூஷன் போட்டோம். இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. ஆல் லேசி பீப்புள் ஆர் மென். எல்லா லேசி பீப்புளும் மென்னா? நல்லா பாருங்க, எல்லா லேசி பீப்புளும் மென்னா? இல்லை. அப்போ ஈஸியா ஃபர்ஸ்ட் இது வந்து தப்பாயிருச்சு. சம் மென் ஆர் லேசி, செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. சம் மென் ஆர் லேசினா கண்டிப்பா மென்னோட ஒரு சில பார்ட் வந்து லேசியில வருது. அப்போ இது கரெக்ட் ஈஸியா. அப்போ கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோஸ்ன்ற ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? பட் ஆனா இவங்க வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இது கண்டிப்பா தப்பு, மாத்திருவாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கிறவங்க ஈஸி தான். சிலாஜிசம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் கால்குலேஷன். ஸோ கால்குலேஷன்ல ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்ணை மூட்டு போடலாம். பட் இதுல நீங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் ட்ரிக்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இங்க நான் என்ன சொன்னேன், சிம்பிளா நீங்க வந்து வெளியே போடணும், உள்ள போட்டீங்கன்னா தப்பா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? எஸ். பட் இதுல என்னன்னா, இது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு வாட்டி இப்போ என்ன கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேஷன்னா அடிஷன், மைனஸ்னா டிவிஷன், டிவிஷன்னா சப்ராக்ஷன், பிளஸ்னா மல்டிப்ளிகேஷன். அதை கொடுத்துட்டு இந்த 4த்துல எந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு கேட்குறாங்க. அப்போ 4த்தையும் ஒன்று எடுத்து எல்லாத்தையும் மாற்றி பண்றது நாட் அட்வைசபிள் எக்ஸாம்ல. அப்போ என்ன பண்ணணும்னா, மொதல் அட்டம்ப்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாருங்களேன், மல்டிப்ளிகேஷன்னா என்னங்க சொல்றாங்க? அடிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ்னா டிவிஷன், டிவிஷன்னா சப்ராக்ஷன், பிளஸ்னா ஒரு 2 செகண்ட் எடுத்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி. இதை எங்க பாருங்க, மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சொல்றாங்க, அடிஷனை மல்டிப்ளிகேஷன் சொல்றாங்க, சப்ராக்ஷனை டிவிஷன் சொல்றாங்க, டிவிஷனை சப்ராக்ஷன் சொல்றாங்க. ஸோ ஒரே மாதிரி தானே இருக்கு. ஓகேவா? இது பார்க்கறதுக்கு பிளஸ் மாதிரியும் இருக்கிறதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மைனஸ் வந்து டிவிஷன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல பார்க்கறதுக்கு. அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க பார்த்தே டைரக்டா ஆப்ஷனை பார்த்து கொஸ்டினை பார்க்காமலே நீங்க என்ன பண்ணுவீங்க, சிம்பிள்ஸை மாத்தி போடுவீங்க. ஓகேவா? எஸ். இப்போ இதுல இன்னொரு ட்ரிக்கும் இருக்குங்க. இதுல இன்னொரு முக்கியமான ட்ரிக்கும் இருக்கு. என்னன்னா, இங்க பாருங்க, எப்படியும் மைனஸ் டிவிஷனா தானே ஆக போகுது. எப்படியும் மைனஸ்ன்றது டிவிஷனா தானே ஆக போகுது. அப்ப டிவிஷன் ஆச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்லாம் கரெக்டான்னு கேட்குறாங்க. டிவிஷன் ஆச்சுன்னா 4/3 வருது. ஓகேவா? 4/3 வருது. இந்த பிளஸ் மல்டிப்ளை கூட ஆகட்டும், இந்த பிளஸ் மல்டிப்ளை கூட ஆகட்டும், ஆனா பக்கத்துல 10 தானே இருக்கு. 4/3 இன்டூ 10 வந்துச்சுன்னா அது எங்கேயாவது ஒரு ரவுண்ட் நம்பர் ஆன்சர் முடியுமா? முடியாது. அதே கதை தான் இருக்கும். 4/3 இன்டூ 10னா ஏதாவது ரவுண்ட் நம்பர் வருமா? வராது. அப்ப இது ரெண்டுமே தப்பு. புரியுதா நான் சொல்றது? இப்போ நான் டெலிட் பண்ணி காமிக்கிறேன், நீங்க நல்லா பாருங்க. எப்படியும் என்ன ஆக போகுது, மைனஸ் என்ன ஆக போகுது, டிவிஷன் ஆக போகுது, பிளஸ் என்ன ஆக போகுது, மல்டிப்ளிகேஷன் ஆக போகுது. இங்க மல்டிப்ளிகேஷன் பிளஸ் ஆக போகுது. எப்படி பார்த்தாலும் 4 டிவிஷன் பை 3ன்றது ஒரு பாயிண்ட்டை உண்டு பண்ணிடுது. அதாவது ஒரு பாயிண்ட் நம்பர்ஸ் வந்துடும். அப்ப இது ரெண்டுமே தப்பு. தேர்ட் ட்ரை பண்ணலாமா? தேர்ட்ல அந்த பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இது வந்து டிவிஷன் வந்து மைனஸ் ஆக போகுது. ஓகேவா? இது இன்டூ வந்து பிளஸ் ஆக போகுது. ஓகேவா? இது டிவிஷன் ஆக போகுது, இது இன்டூ ஆக போகுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டு பார்க்கலாம். ஓகேவா? 16 இன்டூ 5 டிவிஷன் 10 பிளஸ் பாட் மேக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 டிவிஷன் பை 4 மைனஸ் 3 அவ்வளோதாங்க. இதை ட்ரை பண்ணலாமா? 1 5 is 5, 2 5 are 10, 8
4 - 3 1, 8 + 1 9. கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க 9. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதை பாஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? செகண்டுக்கு சி இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கு சி கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா 1 2 தான் மிஸ்டேக் ஆகும். ஸோ நீங்களும் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? கமெண்ட்ஸில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேர்ட் கொஷின். ஸோ இது வந்து ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது, ஏன்னா நான் எக்ஸாம் அப்படின்னும் போதுங்க நீங்கள் வந்து அது வந்து 20க்கு 20 எடுக்கிறது கஷ்டம் தான். ஏதாவது 1 2 நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் டைம் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி இது வந்து ஸ்கிப்பபிள் கொஷின் தான். என்ன பாருங்களேன், இது சீரிஸ் கம்ப்ளீஷனில் இந்த இடம் கேட்குறாங்க. இது வந்து பாயிண்ட் எல்லாம் போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நம்பர் சீரிஸ். ஓகே, எல்லா கொஸ்டினையும் போகணும்னு நினைக்காதீங்க, அது பெரிய தப்பு. அடுத்த கொஸ்டின் இதை விட ஈஸியாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகணும். அந்த மாதிரி இது நான் ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்கிற மாதிரி கொஸ்டின் தான். ஸோ நானும் நெட்டில் சர்ச் பண்ணி ஏதாவது ஈஸியான ட்ரிக் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு சில கொஷின்ஸ்லாம் அப்படியே எஸ்எஸ்சிலேருந்தே எடுத்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட் இதை டைப் பண்ணுங்க. ஸோ நீங்களே அதை சர்ச் பண்ணி இந்த முடிவெடுங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ அதனால எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இது அப்படியே பண்ணிங்கன்னா இதே கொஸ்டின் வருது எஸ்எஸ்சி ப்ரீவியஸ். இது மாதிரி 2 3 கொஸ்டின்ஸ் நான் பார்த்தேன். எல்லாமே சர்ச் பண்ண டைம் இல்லை. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு லுக் விட்டுட்டு போங்க எக்ஸாம் முன்னாடி. அட்லீஸ்ட் 2024 ஆச்சும். 2024 ரொம்ப பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் வேணாம். ஒரு 2 வருஷம் பாருங்க போதும். ஓகேவா? சரி, இதுல என்ன ட்ரிக் அப்படி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி கெஸ் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க 10 இருக்கு. பாயிண்ட் எல்லாம் கண்டுக்காதீங்க. இங்க 10 இருக்கு, இங்க 25 இருக்கு, இங்க 156 இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதை 2.25 என்ன பண்ணா 10 ஆகும்? 2.5 டிவைட் பண்ணா 10 ஆகும். அதான் பண்ணிருக்காங்க. இன்னும் சார் 2.5 எல்லாம் எப்படி டிவைட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பண்ணி காமிக்கிறேன். சிம்பிள். நம்ம கெஸ் தான் பண்றோம். கரெக்டாலாம் போட்டா டைம் ஆகும். ஓகேவா? 2.5 டிவைட் பண்ணுங்க. எப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 980 இருக்கா? 980 2.5 டிவைட் பண்ணுங்கன்னா என்னன்னா 980 by 2.5 5/2ன்னு சொல்லலாம். ஓகேவா? 5/2. அப்ப 5 டிவைட் பண்ணிட்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 5 டிவைட் பண்ணுங்க. 1 5 is 5, மீதி 4, 9 5 are 45, மீதி 3, 6 5 are 30. இந்த 2 மேல போயிடும். ஓகேவா? எஸ். அப்ப மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஈஸியா 392 வந்துருது. புரியுதா? அப்ப டிவைட் பை 2.5 தான் உங்களுக்கு வந்து லாஜிக். அப்ப இதுவும் டிவைட் பை 2.5. அப்ப இங்க எதை கேட்கறாங்களா? அப்ப இதை டிவைட் பை 2.5 பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். சார் இது எக்ஸாம்ல தோணுமா சார்னா? கஷ்டம் தான். அதான் சொல்றேன், ஒன்னு கஷ்டமா இருந்தா அடுத்தது போயிடுங்க. இதுலயும் ஈஸி வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 156.8 டிவைட் பை 2.5னா 5/2. ஸோ 2 மேல போயிடும். ஸோ 5 பண்ணீங்கன்னா 3 5 are 15, 1 5 is 5, மீதி 1, 3 5 are 15, மீதி 3 6 வரும். ஸோ நான் ஸ்பீடா பண்ணிடுறேங்க, இது எக்ஸாம் ஓரியன்டட் வீடியோன்றதுனால. உங்களுக்கு இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 62.72 வரும் ஈஸியா. இதுதான் ஆன்சர். பார்த்தாலே தெரியுது. 31.62 ஆகும். 0.36ன்றது 0.72 ஆகும். ஈஸியா. ஐ மீன் கால்குலேஷன் ஈஸி, பட் இந்த கான்செப்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி அப்படின்னா இதை வச்சு தான் கெஸ் பண்ணும். இந்த ஏரியா வச்சு சரி 25, ஏன்னா இதெல்லாம் பார்த்தா சுத்தமா ஐடியா கிடைக்காது. என்னடா 0.088, 0.3 இதெல்லாம் பார்த்தா விட்டுறணும் தான் தோணும். பட் அப்படி ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 25ன்றது 10 ஆயிருக்கு. அப்ப டிவிஷன் பை 2.5 பண்ணி பார்க்கலாமா அப்படின்றத ஒரு பேட்டர்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பின்ன இதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம்ல. எஸ், நம்பர் சீரிஸ். ஸோ 3 விதமான கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்ப்போம். இது கேலண்டருங்க. ஸோ கேலண்டர்லாம் ஈஸி தான், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஓகே, அர்னவ்ஸ் பர்த்டே இஸ் ஆன் டியூஸ்டே 14th March. அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா March 14 என்பதை டியூஸ்டேன்னு எடுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அவங்க என்ன கேட்குறாங்க? பிரணய்ஸ் பர்த்டே இன் த சேம் இயர் பிரணய் வாஸ் born on 13 September. செப்டம்பர் 13 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன டே தான் 4 ஆப்ஷன். ஓகேவா? இதுவும் எஸ்எஸ்சில தான் எடுத்திருக்காங்க. அப்படியே எஸ்எஸ்சி கொஸ்டின் தான். சரி, அதான் நான் 2 சர்ச் பண்ணி பார்த்தேன். மற்றது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, சும்மா இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம குரூப்ல சொல்லுங்க. ஓகேவா? இல்லை என்ன ரீச் பண்ணி சொல்லுங்க. இது மாதிரி கேலண்டர் கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே கேர்ஃபுல்லா இருங்க. பிப்ரவரி உள்ள இன்க்ளூட் ஆகுதான்னு பாருங்க. பார்த்தா லீப் இயர் வர வாய்ப்பு இருக்கு. எந்த வருஷமும் அந்த வருஷத்தை பொறுத்து தான் லீப் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் இது லீப் இயர், ஆனா இது இந்த வருஷம் லீப் இயர் கிடையாது. ஆனா அவங்க அந்த பிரச்சனைக்கு இடமே வைக்கல. ஏன்னா இது வந்து March to September ரேஞ்சில் தான் வருது. ஓகேவா? பிப்ரவரின்றது உள்ள வரவே இல்லை. அதனால கவலையை விடுங்க. ஓகேவா? எஸ். இப்போ புரிஞ்சுட்டாங்க. கொஸ்டின் நான் எழுதிட்டேன். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்றேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் நான் எழுதுறேன். அடுத்துலேருந்து நீங்கள் எழுத தேவையில்ல. March 14 April 14 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எத்தனை நாள்னு பார்க்கணும். சிம்பிள். ஒரு மாசம் கேப் இருக்கு. அந்த ஒரு மாசம் அப்படின்னா 30ஆவும் இருக்கலாம், 31ஆவும் இருக்கலாம்ல. அப்ப என்ன போடுறதுன்னா மார்ச்ல எத்தனை நாள் இருக்கு? 31 நாளா, 30 நாளா? 31 நாள். அப்ப இதுலயும் 31 நாள் தான் இருக்கு. சிம்பிள். இவ்வளவுதான் லாஜிக்கு. இப்ப அதே மாதிரி April 14 May 14 வரைக்கும் எவ்வளவு நாள் இருக்கு? 30 நாளா, 31 நாளா? ஏப்ரல்ல 30 நாள்னா 30 நாள். ஸோ அதே மாதிரி போடலாமா? மேல இருந்து ஜூன் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு? 14. மேல 31 நாள். அப்படியே ஆல்டர்னேட்டா வரும். இப்ப ஜூன்ல இருந்து ஜூலை 14 வரைக்கும் எத்தனை நாள் வரும்? 30 நாள். ஓகேவா? ஜூலைல இருந்து
ஆகஸ்ட் 14 வரைக்கும், ஏன்னா செப்டம்பர் 13 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 14 வரைக்கும் எத்தனை நாள் வரும்? 31 நாள். இப்போ ஆகஸ்ட் 14 வரைக்கும் வந்து செப்டம்பர் 14 வரைக்கும் எத்தனை நாள் வரும்? 30 நாள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் கான்செப்ட் தெரியலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தெரியணுங்க, ஜூலைலையும் 31 நாள் தான், ஆகஸ்ட்லையும் 31 நாள் தான். ஸோ அப்போ இதுலேயுமே 31 நாள் தான் வரும். பட் கேர்ஃபுல்லாக இருங்க, நீங்கள் அப்படியே பழக்க வருஷத்தில் 14 கணக்கு எடுத்துட்டீங்க. ஆனால் அவங்க கேட்கறது 13 வரைக்கும் தான். ஓகேவா? 13 வரைக்கும் தான். அப்போ ஒன்று கட் பண்ணுங்க, 13 வரைக்கும் அப்படின்னா 30 நாள். அப்போ 30 நாள் ஆயிடும். அப்போ மொத்தம் எத்தனை நாள் இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில்? இதை ஈஸியாக ஆட் பண்ணலாம். 6:30 ஃபார் ஷுவரா? 180. எதெல்லாம் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு? 1, 2, 3. அப்போ 183 நாட்கள் இருக்கிறதுங்க. 183 நாள் இருக்கு இந்த 2 நாளைக்கு நடுவில். அப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன் சார் 7ஆல் டிவைட் பண்றீங்கன்னா, 7 நாள், ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி அதே நாள் தான் வரும். ஒரு 7 நாளைக்கு அப்புறம். இப்போ இன்னைக்கு வந்து நான் பேசிட்டு இருக்கிறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேன்னு வச்சுக்கோங்க. சண்டேனா 7 நாளைக்கு அப்புறம் திருப்பி சண்டே தான். கரெக்ட் தானே? அப்போ இதுல எத்தனை 7 ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா மார்ச் 14 டியூஸ்டே, அதுக்கு அடுத்து 183 நாளுக்கு அப்புறம் இந்த நாள் வருது. அப்போ எத்தனை 7 அதுல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 7s 14, மீதி 4, 9 7, 6 7s 42. அப்போ மீதி ஒரு பிளஸ் தான் மீறுது. அப்போ 27 வாட்டி 7 வரும் செட்டு. அப்போ திருப்பி டியூஸ்டே தான் வரும். அதுக்கு அடுத்து +1ன்றது மட்டும் வெனஸ்டேவா மாறிடும். +2 அப்படின்னா தேர்ஸ்டே. ஓகேவா? இது நம்ம கேலண்டர் டாபிக்ல டீடைலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பற்றி நான் எக்ஸாம் ஓரியன்டாக போயிட்டு இருக்கேன். எக்ஸாம்ல இன்னுமே நான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவேன். எதுவுமே இப்போ சொல்றது எதுவுமே இல்லாமல் டக்குன்னு. ஓகே, நல்ல குவாலிட்டி கொஷின்ஸுங்க. இது ஈஸி டஃப் அப்படிலாம் நம்ம பார்க்க வேணாம். நல்ல குவாலிட்டியான கொஷின்ஸ், படித்தா ஈஸி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 4th ஓவர், இப்போ 5th சால்வ் பண்ணலாம். இது வந்துங்க கொஞ்சம் பார்த்தே சொல்லக்கூடிய கொஷினுங்க. எப்படின்னு பார்க்கலாம். இந்த கிவன் ஃபிகர், ஹவு மெனி பீப்புள் ஸ்டடி ஒன்லி 2 சப்ஜெக்ட்ஸ்? 2 சப்ஜெக்ட்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஒன்லி 2 சப்ஜெக்ட்ஸ்ன்றாங்க. அப்போ இவங்க தான் அந்த ஏரியா, நான் சர்க்கிள் பண்ணுறவங்க தான் வெறும் 2 சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறாங்க இல்லையா? இதுக்கு நம்ம வந்து வென் டயக்ராம்னே ஒரு டாபிக் போட்டிருக்கோம். அதோடைய வெறும் ரொம்ப பேசிக் தான். இந்த ஏரியாவில் இருந்துச்சுன்னா அது 2 மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5 பேர் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் மட்டும், இந்த 6 பேர் வந்து மேக்ஸு கெமிஸ்ட்ரி, இந்த 12 பேர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அப்போ 3த்தையும் ஆட் பண்ண ஆன்சர் 18, 23 போட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு சிலது தாங்க சால்வ் பண்ணும், ஒரு சிலது சால்வ் பண்ணாமல் டிக் பண்ணிட்டே போகலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு சைக்காலஜி பேஸ்டு கொஸ்டின். ஓகேவா? ரீசனிங் டாபிக்ல வருது. இது வந்து லைக் செல்ஃப் லேர்னிங் மாதிரி தான். நம்ம சின்னதாக சொல்லி கொடுத்தாலுமே அந்த டைம்ல நீங்க எப்படி யோசிக்க, கான்செப்ட் வேணா சொல்லி கொடுக்கலாம். எல்லா கொஸ்டினும் சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? இதுல நீங்க வந்து சரி தவறுன்னு உலகத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது. இவங்க 2 பேர் 2 லாயர், இவர் லாயர் 1, இவர் லாயர் 2. இப்போ கொஸ்டின் படிங்களேன். ஷுட் சாங்ஸ் பி எலிமினேட்டட் ஃப்ரம் இந்தியன் மூவிஸ்? ஓகேவா? இந்திய படங்கள்ல இருந்து பாட்டுகளை தூக்கினுமா அப்படின்றது ஒரு பட்டிமன்றம்னு வச்சுக்கோங்களேன். எஸ், பட் லாயர் வேணாங்க, பட்டிமன்றம். நடுவர் நீங்க தான். இது L1ன்றது ஒரு சைடு, ஒரு லாயர் ஒரு பக்கம் பேசுறாங்க. L2 இப்ப நம்ம எஸ்ன்னு பேசினாலும் நல்லா பேசினா கை தட்டுவோம்ல, நோன் பேசினாலும் நல்லா பேசினா கை தட்டுவோம்ல. அவங்க பக்கம் அவங்க நல்லா பேசணும். அந்த மாதிரிதான் இதுல எஸ்ன்னு பேசுறவரு ஏதாவது ரீசனா ஏதாவது பாயிண்ட் சொன்னா அவரை டிக் பண்ணலாம். நோன்னு சொல்றவரு ரீசனா சொன்னா நோ டிக் பண்ணலாம். இல்ல ரெண்டுமே பண்றாங்க, இல்ல ரெண்டுமே பண்ணல, எல்லாமே சிலாஜிசம் தான். இப்ப பாருங்க, பாட்டை தூக்கணும்ன்றாங்க இந்தியன் படத்துல இருந்து, ஐ மீன் இந்திய திரைப்படத்துல இருந்து. அப்ப தூக்கணும்னா எஸ்ன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவரு அதுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க? இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, பாட்டு எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ன இருக்கும், மூவி வந்து அந்த கிரிப்பா இருக்கும் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, ஹாலிவுட் மூவி எல்லாம் வந்து பாட்டு இல்லாமலே ஹிட் ஆகுதுன்றாரு. இங்க இந்தியன் மூவிஸை பத்தி நம்ம பேசுறோம், இங்க இருக்க ஆடியன்ஸ் வேற மாதிரி. அப்ப அவர் ஹாலிவுட கம்பேர் பண்றது நாட் அ குட் பாயிண்ட். ஓகேவா? மேபி அவர் வந்து எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா நம்ம டிக் போடலாம். ஸோ அது தப்பு. அதே மாதிரி நோ சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இல்ல பாட்டு இருக்கணும்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், இல்லை நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லைங்க இந்தியன் இதுக்கு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பாட்டு வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் ஹிட் ஆச்சுன்னா படமே ஹிட் ஆகும் அப்படிலாம் சொல்லலாம். ஆனா நோ சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க பாட்டு வச்சா லென்த் ஆஃப் த மூவி ஏறுங்கன்றாரு. அதெல்லாம் ஒரு பாயிண்ட். அதனால இதுவும் தப்பு. அதுமாதிரி ரெண்டுமே வீக் ஆர்குமெண்ட்டுங்க, ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட் எதுவுமே இல்லை. அப்ப நெய்தர் இதான் ஆன்சர். நெய்தர் ரெண்டுமே ஸ்ட்ராங் கிடையாதுன்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலையா ரெண்டு இதுக்கா? அப்படியே பார்த்துக்கோங்க. 2க்கு C போட்டோமா, 3க்கு C, இதுக்கு வெட்னஸ்டே போட்டோம்ல, வெட்னஸ்டே, இதுக்கு 23. ஸோ அப்படியே 3க்கு Cங்க, 4க்கும் C. ஸோ 3க்கு C 4க்கு C கரெக்டாக இருக்கா? 3க்கு C 4க்கு C, 5க்கு B தானே போட்டோம், 23 போட்டோம். 5க்கு B, 6க்கு D போட்டிருக்கோம். 5க்கு B, 6க்கு D. இது வரைக்கும் கரெக்டாக தானே வருது. ஃபர்ஸ்ட்ல மட்டும் தானே பிரச்சனை. சரி, ஓகே, விடுங்க. அடுத்து ஸோ கூடவே சால்வ் பண்ணுறீங்களா? நீங்களும் ஒரு நோட் எடுத்து கூடவே சால்வ் பண்ணி பாருங்க, இல்லை முடிச்சுட்டு சால்வ் பண்ணுங்க.
இதுங்க. அடுத்து இது வந்து பசில் டைப்ல வரும். இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜுங்க. இதெல்லாம் காமன் சென்ஸ் வச்சே போட்டுறணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் நீங்க எதிர்பார்க்க கூடாது. காமன் நல்லா அலர்ட்டா லாஜிக்கலா யோசிக்க பழகிட்டீங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பழகிட்டாலே இது வந்துடும். சரியா? அதனால இது என்ன, இது நமக்கு தெரியலையே, இது புது டைப்பா இருக்கு, இது நம்ம படிச்சு வச்சுக்கணுமா, நிறைய ஜாலியா அட்டன் பண்ணுங்க. 6 ஸ்டூடெண்ட் ABCDE எழுதலாமா? இந்த மாதிரி வந்தா தனித்தனியா அழகா எழுதிக்கங்க. ABCDEF எஃப் 6 ஸ்டூடெண்ட். இப்போ இந்த 6 ஸ்டூடெண்ட்டும் ஒன்று சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணும், அவ்வளோதான். சிட்டிங் ஆன் த கிரவுண்ட். A and B பிலாங் டு ரூபி ஹவுஸ் தான். அப்போ A and B வந்து ரூபி ஹவுஸை இருக்காங்க. வைல் த ரெஸ்ட் பிலாங் டு எமரால்ட் தான். ஏதோ 2 விதமான ஹவுஸுங்க, அதை போட்டு விடுங்க. அப்போ ரெஸ்ட்னது மீதி எல்லாரும் எமரால்ட் ஹவுஸ்ல வாழுகிறவர்கள். ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வராங்க. D and F ஆர் டாலாம். D வந்து டாலு, எஃப்பும் டாலு. ஓகே, டாலு. வைல் த அதர்ஸ் ஆர் ஷார்ட்டா. சும்மா எழுதுங்க, ஷார்ட்டு 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 ஷார்ட். என்னதான் கேட்குறாங்க பார்ப்போமே. C and D are wearing glasses. அப்போ C வந்து கிளாஸ் வியர் பண்ணுறாரு, ஜியும் வியர் பண்ணுறாரு. வைல் த அதர்ஸ் ஆர் நாட் வியரிங். அப்போ இவரு நோ கிளாஸ், இவரு நோ கிளாஸ். அவ்வளோதான், முடிச்சிட்டிங்களா? இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு பொது வித்தியாசமான நாலேஜ் தேவைப்படுதா? சொல்றத கணக்கு எடுத்திருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ விச் கேர்ள் ஆஃப் எமரல்ட் ஹவுஸ். இப்போ அவங்க சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. அவங்க கேட்கறது கேர்ள். இங்கே 6 ஸ்டூடெண்ட்ஸா? ஓகே, இப்போ எல்லாம் கேர்ள்ஸ் தான் போல. சரி விடுங்க. விச் கேர்ள் ஆஃப் எமரல்ட் ஹவுஸ். அப்போ எமரல்ட் என்னும் போதே நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரூபியை பத்தி யோசிக்க தேவையில்ல. எமரல்ட மட்டும் யோசிச்சா போதும். டால், அடுத்து டாலாவும் இருக்கணும். அப்ப நீங்க ஷார்ட்டை பத்தி யோசிக்க தேவையில்ல. எப்படி புரியுதா? நான் அடிக்கிறேன், புரியுதா? எமரல்டாவும் இருக்கணும், டாலாவும் இருக்கணும். ஓகே, கிளாஸ் வியர் பண்ணும். கிளாஸ் வியர் பண்றாங்கன்னா இவங்க கிளாஸ் வியர் பண்ணலாம். அப்ப யார் அவங்க? டி தான். ஆன்சர் டி. முடிஞ்சு. 7க்கு டி செக் பண்ணிடலாமா? 7க்கு டி. சூப்பரா மார்க் எடுத்தீங்களா? பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் இருக்குது பின்னாடி. நீங்க போயிட்டு உட்காந்து இந்த கால்குலேஷன் உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இது கஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது நான் இந்த ட்ரிக்கை வச்சு ஸ்பீடா போட்டுருவேன். இல்ல நீங்க அது தெரியலன்னா இதை போடக்கூடாது, அதை போடணும். இதெல்லாம் போடவே கூடாது எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் 2.5 தோன்றது கஷ்டம் தான். நான் என்ன சொல்றது, ஓப்பனா எக்ஸாம் ஓரியன்டா சொல்லிடுறேன். தோன்றது கஷ்டம் தான் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல. நீங்க அடுத்து போடணும், அதுலேயே உட்காந்துடக்கூடாது. அதனால சொன்னேன், ரொம்ப கஷ்டமாலாம் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி கட் ஆஃப் கிளியர் பண்ணுங்க, அது போதும். ஓகேவா? ரொம்ப போட்டு மைண்டை போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இது முடிச்சாச்சு. அடுத்து ஜெயின். இதெல்லாங்க ஏஜஸ்ங்க. இதெல்லாம் ஏஜஸ்ல வந்து கஷ்டமா கேட்க வாய்ப்பே இல்லை. அவங்களா நினைச்சாலும் கஷ்டமா கேட்க வாய்ப்பு இல்லை ஏஜஸ்லாம். ஏன்னா ஏஜஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் டாபிக். நம்ம கோர்ஸ்லுமே அதை வந்து ஃபர்ஸ்டே வச்சிருக்கோம். ஜெயின் அண்ட் இஸ் ஃபாதர் ஹேஸ் அன் ஆவரேஜ் டிஃபரன்ஸ் ஆஃப் 35. சும்மா அப்படி ஜாலியா போடலாம் பாருங்களேன். ஜெயின் அவங்க அப்பா. ஓகேவா? ஃபாதர் தான் ஃபர்ஸ்ட் வரணும்ல. சரி, ஃபாதரை எஃப் ஃபர்ஸ்ட் தான் போட்டோம். ஃபாதரை எஃப்னு வைங்க, ஜெயினை வந்து சன்னு. அவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 35 இயர்ஸ் தான் ஏஜ் டிஃபரன்ஸ். 5 வருஷத்துக்கு அப்புறம் சம் ஆஃப் தேர் ஏஜஸ் 125. அப்ப அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் 125 சம்மு. இந்த எஃப் ஜேன் நீங்க எடுத்திருக்கிறது வந்து ப்ரெசன்ட் இல்லையா? இப்ப ப்ரெசன்ட் வயசு எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன கதையை நவ்வுன்னு சொன்னாங்கல்ல, அதனால ப்ரெசன்ட் நம்ம 0ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய கோர்ஸ்ல, ப்ரெசன்ட். ஆனா இது மட்டும் 125ன்றது 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? அப்ப சிம்பிளா அதை ப்ரெசன்ட்டுக்கே கொண்டு வந்துருங்களேன். எதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப் போகணும்? 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரோட வயசு 125னா 5 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னா இவருக்கும் 5 வயசு குறைஞ்சிருக்கும், அவங்க அப்பாவுக்கும் 5 வயசு குறையணும். அப்ப மொத்தமா 10 வயசு குறையணும். அப்ப 125 வந்து 10 குறைஞ்சா 115. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சிச்சு? 2 ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ அதை கேன்சல் பண்ணலாமா? பண்ணீங்கன்னா 2F ஈஸியா வந்துருமா? 2F வந்து 140 150 வந்துருமா? அப்ப F 75 வந்துருமா? அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த ஏஜ் ஆஃப் ஜெயின் அண்ட் இஸ் ஃபாதர் 12 இயர்ஸ் ஃப்ரம் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாதருக்கு 12 இயர்ஸ் ஃப்ரம் நவ் எவ்வளோங்க வரும்? 87 வரும். 87 இருக்க ஒரே ஆப்ஷனே தான். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜெயின் எல்லாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு எஃப் கண்டுபிடிச்சிங்க 12 வருஷத்துக்கு அப்புறம்னா 87 தான். ஸோ ஆன்சர் வில் பி 87. ஐ மீன் ஆப்ஷன் பி. 8க்கு ஆப்ஷன் பி. ஜாலிங்க. பார்த்தீங்களா? செல்ஸ்ன்னு மார்க் எடுத்து போயிட்டே இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு ஹெக்ஸகானு. இது ஃபார்முலாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேசவே கூடாது. ஃபார்முலா போட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கோர்ஸே சொல்லியிருக்கோம். ஏரியா ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன் என்னங்க ஃபார்முலா? வரண்டனே. ஹெக்ஸகானுக்கு என்னது? 6 சைட்ஸா? NA². என்ன சொன்னேன்? 6 சைட்ஸுக்கே 2 ஃபார்முலா கொடுத்துருப்பேன். பென்டகானுக்கும் ஹெக்ஸகானுக்கும் டேரக்டாகவே ஃபார்முலா கொடுத்துருப்பேன். என்ன ஃபார்முலா? √3/4 இன்டூ 6A². 6 சைடு இருக்கிறதுனால 6A². ஏ வந்து சைடு அளவு. அப்போ அப்படியே போடலாமா? √3/4 இன்டூ 6 இன்டூ ஏன்றது 9. 9² 9 × 9. ஸோ அடிச்சிங்கன்னா 2 2 4 3 2 6. இப்போ 9 9 81 இன்டூ 3 என்னது? 243. 243 √3. √3/2. 243 √3/2. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தாங்க. இந்த ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னா ஒரு மார்க்குங்க. அதனால தான் ஜாமெட்ரி படிங்க. சிரமப்பட்டாச்சும் படிங்க. உங்களுக்கு ஒரு மார்க் 2 மார்க் ஈஸியாக. இப்போ பாருங்க, அடுத்து ஒரு ஜாமெட்ரி நிறைய வரும். நான் கத்திக்கிட்டே இருந்தேன்னா ஜாமெட்ரி படிங்க. நிறைய பேர் ஜாமெட்ரி கஷ்டமாக சார் விட்டுறவாங்கலாம் மெசேஜ் பண்ணீங்க. படிங்க. 2 மார்க் எவ்வளோ ஈஸியாக
இப்போ பார்த்தீங்களா இந்த பசில் போட கூட உங்களுக்கு டைம் ஆயிருக்கும். ஆனால் இந்த ஜாமெட்ரி பாருங்களேன், பார்த்தே ஜஸ்ட் ஃபார்முலா போட்டு நம்ம ஸ்கூல்லேருந்து இப்படி தானேங்க பழகிருக்கோம் ஃபார்முலா போட்டு. அப்போ இதுவும் ஈஸி தான், படிங்க. இப்போ இது கொஞ்சம் கான்செப்ட் புரியணுங்க. ஏரியா ஆஃப் 4 walls ஆஃப் அ கியூபாய்டு. கியூபாய்டுனா ரெக்டாங்கிளை வச்சு செய்கிற 3D ஷேப் தான் கியூபாய்டு. ஒரு செங்கல் தான் கியூபாய்டு. இப்போ என்னென்ன இருக்கும், லென்த் இருக்கும், இது பிரெத்து இது ஹைட்டு, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது பிரெத்து அதிகமாக இருக்கிறது லென்த்து, கம்மியாக இருக்கிறது பிரெத்து ரெக்டாங்கிளில். ஹைட்டு வந்து ஹைட்டு போகிறது. ஓகேவா? இப்போ லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 4 walls. இதை நீங்கள் செங்கலாக பார்க்கக்கூடாது. இப்போ வந்து இது வந்து ஒரு வாலாம், செவுரம். இப்போ செவுருனா இது தரை, நான் ப்ளூவில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது தரை. அப்போ மீதி நீங்கள் மேலே இருக்கிறது சீலிங். இது ரெண்டும் வால் கிடையாது. ஓகேவா? வால்னா அது சுவர்னா அது 1 இதில் 3Dல போட முடியாது. நான் ஷேட் பண்ணியிருக்க 2 தவிர மீதி எல்லாம் தான் சுவர். ஓகேவா? 4 பக்கமும் 4 செவரு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 செவரு. அப்போ அதோடைய ஏரியா 400ன்ட்டாங்க. அப்போ ஏரியா எப்படிங்க வரும்? ஏரியா எப்படி வரும்? L/B கணக்காகுமா உங்களுக்கு? ஏரியாவில் வராது. ஏன்னா அது வந்து என்ன ஆயிடுது, தரையாயிடுது. ஓகேவா? அப்போ L/B கணக்காகாது. அப்போ ஃபர்ஸ்ட் செவரோட ஏரியா என்ன, L/H. அதே மாதிரி அதுக்கு ஏத்தாப்புல ஒன்று இருக்குல்ல, அப்போ 2L/H. இதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுதவே தேவையில்ல, டேரெக்டாக ஃபார்முலாவே கூட எழுதுவீங்க. நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு L/H 2 பக்கம், அதே மாதிரி B/H 2 பக்கம். கொஞ்சம் புரியலாம், லைட்டாக ரீவைண்ட் பண்ணி பாருங்க, இல்லை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பாருங்க, புரியும். ஏன்னா நம்ம எக்ஸாம் ஓரியன்டாக போயிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடாக போகிறேன். ஸோ இப்போ 2 காமனாக அடிச்சிங்கன்னா 200, H காமனாக இருக்குது, L+B = 200. இங்கே வந்து நிற்குதா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டைம் ஏரியா 4 walls இந்த ஃபார்முலா தான் போடணும், H/L+B அப்படின்னு போட்டுருணும். இப்போ வேல்யூ கொடுத்துருப்பாங்களே, லென்த் 15 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன H8 லென்த் 15 + B பிரெத் தானே கேட்குறாங்க. பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்க. ஒரு ஸ்டெப்பில் முடிக்கணும். 1 8 is 8, 2 8 are 16, மீதி 4 5 8 are 40. இப்போ 15 கூட என்ன சேர்த்தாங்க பாட்டி, 10. முடிந்தது. ஓகேவா? எனக்கு ஜாமெட்ரி ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் அதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குதான். ஆனால் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். கஷ்டமாக வந்தால் விடுங்க, பட் ஈஸியாக வந்தால் இந்த மாதிரி இருந்தால் ஏன் வர்றீங்க? ஓகேவா? எஸ். இப்போ இவர் பாருங்க, அடுத்து நம்ம ஏரியா அப்ளிகேஷன் ஓரியன்டட் சம்ஸ். சரியா? ஸோ ஆன்சர் வந்து அதுக்கு டி. செக் பண்ணிவிடுவோமா? பேரலாக செக் பண்ணிட்டே வருவோம். 10க்கு டி, 9 வச்சு 10க்கு டி, 9க்கு என்ன போட்டோம், 9க்கு வந்து ஈஸின்னு பார்க்கலையோ, 9க்கு சி. எஸ், சூப்பருங்க, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. 9க்கு சி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்டர்ஸ் கேன் பி ஏர்ன் இன் 2 years. சிம்பிள் அண்ட் காம்பவுண்டர்ஸ்னு கொடுத்தாலே அதோட டிஃபரன்ஸ் வச்சு தான் சம் வரும். தட் கேன் பி 2 வருஷத்துல எஸ்ஐயும் வருது, சிஐயும் வருது, அதோடைய ரேட்டும் கொடுத்துட்டாங்க. 1000 ரூபாய், 40 ரூபா. ஓகே, அப்போ நம்ம வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்படி கேட்டாலே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். சிஐ மைனஸ் எஸ்ஐ ஃபார் 2 yearsக்கு ஃபார்முலா வந்து இதாங்க, PR² / 100², இல்லாட்டி PR%² அப்படிதான் சிம்பிளா சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பை 100லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவார். R%², நமக்கு கேட்கறது R%. ஓகேவா? அப்போ 2க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நீங்களே 1040 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் டிஃபரன்ஸ் 40 ரூபா. பட் இங்கே எனக்கு பிரின்சிபல் தெரியாது. பிரின்சிபல் தெரிஞ்சாதான் நான் ரேட் பர்சன்டே கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூவே கொடுத்துட்டாங்கன்னும் போது நீங்க PNR/100 ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. PNR% தான் SI இல்லையா? அப்போ உங்களுக்கு Pக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா SI/NR% போட்டுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கிளியரா போட்டு காமிச்சிடறேன். SI போட்டுக்கலாம். சரி, புரியுதா உங்களுக்கு? படிச்சதை மாற்றி மாற்றி அப்ளை பண்ண தெரியணும். என்ன சார் டிஃபரன்ஸ்னா PR%² தான் சொல்லி கொடுத்தீங்க, P இங்கே கொடுக்கலையே சார், என்ன பண்ணுறதுன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு இந்த ஃபார்ம்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அப்போ உருட்டி பெரட்டி இப்படி கொண்டு வந்துருங்க. ரேட் பர்சன்ட் போடுங்க. ஓகேவா? எஸ். இப்போ ஒரு ரேட் பர்சன்ட் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போ SI என்ன? ஏன்னா SI இங்கே கொடுத்துருக்காங்க 1000 ரூபான்னு. சார் இதில் CI இருக்க SI ஃபார்முலா போடலாம்னா C பாஸ் இங்கே பாருங்க, ஒரே பிரின்சிபல் தான். அந்த ஒரே பிரின்சிபலை SIயில் போட்டால் 1000 ரூபா, CIயில் போட்டால் 1040 ரூபா வட்டி. ஓகேவா? 2 வருஷம் வட்டி. அப்போ நீங்கள் ஒரே பிரின்சிபல் தானே, அப்போ அந்த பிரின்சிபலை வச்சு SIயும் தானே வருது. அப்போ இந்த ஃபார்ம்லாம் போட்டு பிரித்து எடுக்கலாம்ல. எஸ். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய் தான் போடணும். ஏன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வழியில் தான் போட்டிருக்கோம். பை என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 years. இப்போ R மட்டும் அங்கே நிற்குதா? இப்போ R வந்துருமா? அவ்வளோதாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக 40 × 2 80 வந்துடும். 80 அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு 100ல் இருக்கணுங்க. ரேட் பர்சன்ட்னாலே 100ல் இருக்கணும். ஒரு ஜீரோ போயிடுச்சுன்னா 8/100ன்னு வரும். அதை போட்டு கேன்சல் பண்ணாதீங்க. 8/100 தான் 8%. அதோட நிப்பாட்டிக்கணும் 8%. ஓகேவா? இப்போ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணலாம். 11க்கு C. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஃப்ளோவாக வருது பாருங்க. ஓகேவா? எஸ், சிம்பிள் டு த கோர். அடுத்து இங்கே மறுபடியும் ஏஜஸ்ங்க. பார்த்தீங்களா, ஏஜஸ் படிச்சிருந்தீங்கன்னா லக்கி. இந்த எக்ஸாமில் 2 மார்க் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இது வந்து ரேஷியோ, 2 ரேஷியோ பார்த்தோன்னே நீங்கள் ஆப்ஷன் வச்சு தான் போடணும். ஓகேவா? ரேஷியோ ஆஃப் பெர்சன்டேஜஸ் ஆஃப் RNS 11:7. ஓகே, 6S ப்ரெசென்ட். பிஃபோர் 11 இயர் வந்து 11:2. இது வந்து பிஃபோர் 11 இயர், இது வந்து ப்ரெசென்ட். ஓகே, யாரு? RS. ஓகே, வாட் இஸ் த ஆர்ஸ் பெர்சன்டேஜ்? அப்போ கன்ஃபார்மாக ஆர்ஸ் பெர்சன்டேஜ்னும் போது ப்ரெசென்ட் தான், ஆர் தான் 11 மல்டிபிள் வச்சாங்களா பல்பு? இங்கே பாருங்க, 2 11 மல்டிபிள் இருக்கு. அதனால நீங்கள் வருத்தப்படவே கூடாது. அடுத்த கட்டம் போங்க. அடுத்த கட்டம் எப்படி சார் போறதுன்னா, எஸ் பாருங்க, இங்க பாருங்க. இப்போ ஒருவேளை இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ப்ரெசென்ட்ல ஆரும் இங்க நான் எடுத்து எழுதுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக, நீங்க எழுத வேணாம். ப்ரெசென்ட்ல இந்த ரேஷியோ, ஓகேவா? அப்ப 11 பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே வருது. நீங்க என்ன பண்ணுங்க, ரெண்டுமே போடுங்க. ஓகேவா? ரெண்டுமே போடுங்க. இல்லாட்டி பேக் 11 வருஷம் போய் பாருங்க. ப்ரெசென்ட் இதுவா இருந்துச்சுன்னா 11 வருஷம் பின்னோக்கி போனா 22 ஆவாரு. இவரு 11 வருஷம் பின்னோக்கி போனா 11 ஆவாரு. ஓகேவா? 11 ஆவாரு. அப்ப நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நிறைய பேர் குழப்புங்க. நல்லா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து கூட சொல்றேன். ஏன்னா இது நீங்க உட்காந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். பாத்தீங்களா? ப்ரெசென்ட்ல இந்த ரேஷியோவா, 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோவா? சரி, ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆர்ஸோட பெர்சன்டேஜ், அதாவது இந்த ஜோன் தான் கேட்குறாங்க. அப்போ 11 மல்டிபிள், அப்போ 2 ஆப்ஷனை கட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். அப்போ பெர்சன்டேஜ் ஆருக்கு 33ன்னு வைங்களேன். 33 தான் ஆருக்கு பெர்சன்டேஜ்னா 11ஓட என்ன மல்டிபிளா இருக்காரு? 3 மல்டிபிளா இருக்காரு. அப்போ 11க்கு இங்கே 3 மல்டிபிள் அப்படின்னா, ஓகே, 11க்கு இங்கே 3 மல்டிபிள் அப்படின்னா இவரும் 3 மல்டிபிளா தானே ஆகணும். அப்போ கியூவாது எஸ் என்ன ஆகும்? 51 ஆகும். கிளியரா? ஆருக்கு 33னா எஸ்ஸுக்கு என்ன ஆகணும்? அந்த வேல்யூ கரெக்டாக இருந்துச்சுன்னா, 33 கரெக்டாக இருந்துச்சுன்னா எஸ் 51 வரணும். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 11 வயசு பின்னோக்கி போனால் இந்த ரேஷியோவும் வரணுமா? இப்போ 11 வயசு பின்னோக்கி போங்க இந்த ஆப்ஷனுக்கு. 22 11 போச்சுன்னா 40. கரெக்டாக வருதா? 11:20 ரேஷியோ வருதா? கரெக்டாக வருது. அப்போ இதான் ஆன்சர். நீங்கள் இதுக்கெல்லாம் செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பி தான் ஆன்சர். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் 11 எடுத்தீங்க, 17 வச்சு 51 கண்டுபிடிச்சிங்க. 11 வருஷம் பின்னோக்கி போய் 11:20 ரேஷியோ வருதான்னு பார்த்தீங்க, வருதே. கேன்சல் பண்ணால் 11:20 தானே. அப்போ அடுத்தது போட்டிங்கன்னா வராது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 12க்கு ஆப்ஷன் பி தான். 12க்கு ஆப்ஷன் பி தான் சொன்னா. எஸ், சிம்பிள். இதெல்லாம் ஏஜஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போர்ட் சம்னு நினைப்பீங்க, ஆனால் இது ஒரு போர்ட் சம் கிடையாது. தான் சொன்னது வந்து குவாலிட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பர் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. ஐ மீன் ரொம்ப டஃப்பாக, ரொம்ப நிறைய கான்செப்ட், ரொம்ப டீட்டெயிலெலாம் படிக்க தேவையில்ல. பட் நார்மலான விஷயத்தையும் அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுறான். ஓகேவா? இப்போ இதுலேயே இந்த ட்ரிக்கு வச்சு போட்டு ட்விஸ்ட் பண்ணாங்களா? இந்த மாதிரி போட்டுன்னு பார்த்தோன்னே போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் படிக்கலே விட்டுருவேன்னு நினைப்பீங்க. பட் இது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கான்செப்டே கிடையாது. போட்டுன்றது வெஹிக்கிள் தான். கோஸ் அ சர்டைன் டிஸ்டன்ஸ் ஆஃப் 30, போகும்போது 30ல் போதான். வரும்பொழுது அப்போ அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்லாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்லை, போகும்போது 30ல் போகுது, வரும்பொழுது 60ல் வருதுங்க. ஆவரேஜ் ஸ்பீடுங்க இது. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் நான் என்ன சொன்னேன்? ஒரே டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதுன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா என்ன? 2xy டிவைட் பை x + y. ஆக்சுவலாக ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம ஃபார்முலா எல்லாமே போடுவோம். பட் ஒரே டிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அந்த ஃபார்முலா பெஸ்ட்டுன்னு சொன்னேன். அப்போ ஒரு ஸ்பீடு எக்ஸு, இன்னொரு ஸ்பீடு y, x + y 90, 130, 330, 390, 130, 320, 40. பார்த்தீங்களா எவ்வளோ டக்குன்னு வருது பாருங்க ஒரு மார்க். 13B ஆன்சர். 13B. 13Cயா? ஓ மை காட். ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம தான் தப்பா போட்டிருக்கோமா? எப்படி போட்டாலும் உங்களுக்கு 20 தாங்க வருது. 20 40 தான் ஜி ஆன்சர். சரியா? 20 13 வந்து சி கிடையாது. இது கண்டிப்பா சேலஞ்ச் நிறைய பேர் பண்ணுவாங்க, மாறும். ஓகேவா? 13B தான் ஆன்சர். ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, பாருங்க. 13B தான் ஆன்சர். ஏன்னா ஒரே டிஸ்டன்ஸ்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சேம், அதாவது பாண்டி டு சென்னை போயிட்டு சென்னை டு பாண்டி ஒரு ஸ்பீட்ல வராருங்க. பாண்டி டு சென்னை ஒரு ஸ்பீட்ல போறாரு, சென்னையிலேருந்து திருப்பி பாண்டி ஒரு ஸ்பீட்ல வராருன்னா ஆவரேஜ் ஸ்பீடுன்றது இதுதான் ஃபார்முலா. இது போட் கான்செப்ட் கிடையாது. ஏன்னா போட் கான்செப்ட்னா போட்டோட ஸ்பீடு கூட வாட்டரோட ஸ்பீட்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கல. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 50 வரவே வராது, 40 தான். 13 வந்து பி. ஓகேவா? ஸோ ஏன் அவங்க இவங்க 2 மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சரி, ஓகே. இது வந்து கோடிங்க. ஓகேவா? ரீசனிங் டாபிக். ஸோ ரீசனிங் கொஞ்சம் தான் வந்துச்சுன்னு பார்த்தோம், இந்த வருது. ஷார்ட்டை வந்து இப்படி கோட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கோங்க, தனியாக எடுத்து எழுதுனா தான் புரியும். ஷார்ட்டை வந்து இட்டோஸ் அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஓ நேராக விட்டாங்க. எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் டி, ஹெச்சுக்கு அடுத்த லெட்டர் ஐ. இது ஐ. ஆருக்கு அடுத்து எஸ், டிக்கு அடுத்து யூ. அவ்வளோதான். இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட்டு. சி, இது என்ன ஃபர்ஸ்ட் என்ன ஃபேஷனோ அதே ஃபேஷன் தான் இதுவும். அப்போ செக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேங்கோ போடுங்க. மேங்கோ அப்படின்னா என் வந்துருமா நடுவில்? அடுத்து எம் இங்கே போச்சுன்னா என் வரும், ஏ இங்கே போச்சுன்னா அடுத்து பி,
ஜி இங்கே போச்சுன்னா ஹெச், அடுத்து ஓ இங்கே போச்சுன்னா ஓபி, பிஎன்என்பிஹெச், பிஎன்என்பிஹெச், ஆப்ஷன் பி 14, ஆப்ஷன் பி. சூப்பரா, சூப்பர் சூப்பர். அடுத்து போட்டிங்களா கோடிங்? இதெல்லாம் நம்ம கோர்ஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். 14, 15. இது வந்துங்க இப்போ ரீசெண்டாக நடத்தினேன் நான் கோர்ஸ். ரீசெண்டாக வந்து செயின், அது பேர் என்னங்க, ரேங்கிங். எஸ், ரேங்கிங் ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்திருக்கிற ஒரு ஈஸி சம். சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஷ்டமான டவுட்லாம் கேட்குறீங்களா, பட் அவங்க பாருங்க என்ன மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க ஒரு சில இதெல்லாம். 5 ஃப்ரெண்ட்ஸுங்க, சச்சின் இஸ் ஷார்ட்டர் தென் கமல். அப்போ சச்சின் இஸ் ஷார்ட்டர் தென் கமல் அப்படின்னு போடுங்க. பட் டாலர் தென் ராம், ராமோட டாலா இருக்காரு. புரியுதா? நீங்கள் அப்படியே குள்ளமான இங்க இருக்கவங்க வந்து ஷார்ட்டு, இங்க இருக்கவங்க டால், அப்படி அந்த ரேஞ்சில் போடுறீங்க. அப்போ சச்சின் இஸ் ஷார்ட்டர் தென் கமல் பட் டாலர் தென் ராம் போட்டிங்களா. மோகன் இஸ் த டாலஸ்டான். அப்போ இந்த எட்ஜில் மேக்சிமம் மோகன் தான் வருவார், டாலஸ்டான். அருண் இஸ் லிட்டில் ஷார்ட்டர் தென் கமலா. அருணை வந்து கமலை விட ஷார்ட்டா இருக்காருன்னா இங்க போறதான்னு தெரியல, பட் படிங்க. அண்ட் லிட்டில் டாலர் தென் சச்சின். அப்போ சச்சினோட டாலர் இருக்காரு, கமலோட ஷார்ட்டா தான் இருக்காரு. அப்போ 5 பேர் முடிஞ்சிருச்சா? TSAKM இதான் ஆர்டர். அப்போ ஹூ இஸ் த செகண்ட் டாலஸ்ட்? இவர் ஃபர்ஸ்ட் டாலஸ்ட், கமல் செகண்ட் டாலஸ்ட். முடிஞ்சது, போயிட்டே இருங்க. 15C. அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்துங்க யோசிக்கவே கூடாது கரெக்டாக தப்பான்னு. அழகாக கான்ஃபிடென்ட்டாக போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து டைரக்ஷன். நம்பரை பார்த்து விட்டுறாதீங்க, டைரக்ஷன். ஓகேவா? டைரக்ஷன் சென்ஸ். இதுவும் காமன் சென்ஸ்லேயே போடலாங்க. எ போட் மூவ்ஸ் ஃப்ரம் அ ஜெட்டி டுவர்ட்ஸ். ஸோ இது சொல்லும் போதே எழுதிக்கிங்க, இல்லை மறந்துடுவோம். ஓகேவா? ஸோ ஜெட்டி அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து போட் வந்து தனியா போகும், ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இதான் வந்து அப்ப ஜெட்டி. இங்க இருந்து போட் வந்து போகுது டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அப்ப ஈஸ்ட்டை நோக்கி போகுது. எவ்வளவு தூரம் போகுது? ஆஃப்டர் சைலிங் ஃபார் 9 நாட்டிக்கல் மைல்ஸ். அது என்ன நாட்டிக்கல் மைல்னா, நாட்டிக்கல் மைல்னா பெருசு கடல்ல சொல்லுவாங்க, நம்ம 9 வச்சுப்போம். நாட்டிக்கல் மைல். இட் டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். அப்ப இப்படி போயிட்டு இருக்க ஒரு போட்டுக்கு ரைட் இதுங்க. ஓகேவா? ரைட் போயிட்டு 12 போகுது. அப்ப 12 போகுது, 12 போடுங்க. இஃப் இட் வாண்ட்ஸ் டு கோ பேக் டு த ஜெட்டி, அப்ப இங்க இருந்து மறுபடியும் இந்த ஜெட்டிக்கு போகணும்னா வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுதான் ஷார்டஸ்ட். அப்போ பித்தாகரஸ் தியரங்க, பித்தாகரஸ் தியரம் கேட்குறாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் 144 + 9 ஸ்கொயர் 81. ஸோ டோட்டலி 225. எதோட ஸ்கொயர் 225, 15ஓட ஸ்கொயர் தான் 225. ஆன்சர் வந்து D. 16க்கு டியான்னு பார்ப்போம். முடிந்தது. புரியுதா? இவ்வளோ இதெல்லாம் விடுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள்? விடணுமா? இதெல்லாங்க இதெல்லாம் வந்து பேசிக்ங்க. டிக்ஷனரி நம்மளும் பார்த்துருப்போம், டிக்ஷனரி சம்ஸ்னு. பட் இது குழந்தையே சொல்லும். ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ், 4 ஆப்ஷன்ல இருந்து எந்த வேர்டை வந்து ஃபார்மே பண்ண முடியாது, லீகலைசேஷன்ற வேர்ட்ல இருந்து உருவாக்கவே முடியாத வேர்டு எதுனா, அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இதுவா பாருங்களேன். என்ன சொல்றது? அப்படியே குருன்னு பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுல அலர்ட்ல 6 இருக்கு. ஆமா, இதுல 6 இல்லை, இதுல எப்படி 6 வருது? அப்போ இதான் ஆன்சர். 17A தான் ஆன்சர். ஓகேவா? அந்த வேர்ட் ஃபார்ம் ஆகாது அதுல இருந்து, அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பார்த்தாலே வந்துடும். ஓகேவா? ஸோ என்னாச்சு? கொஷின்ஸ் எல்லாம் போய்விட்டது. ஓகே, ஸ்க்ரால் பண்ணலாமா? எஸ். ஓகே. அடுத்த கொஷின். ஸோ 17 முடிச்சோமா நம்ம? ஓகே, அவ்வளோதாங்க. இன்னும் 3 கொஷின் தான். என்னங்க மறுபடியும் ஒரு ரேஷியோவா? நம்ப முடியல என்னால. 5 years hence the ratio of ages of 75. ஓகே. இதில் ரேஷியோவும் இருக்குது, டிஃப்ரென்ஸும் இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கும். 5 years hence ரேஷியோ ஆஃப் A and B வந்து 7:5. நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏஜஸ்ல ரேஷியோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அது 5 years எடுத்துக்கங்க. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் வில் பி 4. சி ஆஸ்பிரன்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் 4நாலும் ஒன்று தான், இப்போ டிஃபரன்ஸ் 4நாலும் ஒன்று தான். டிஃபரன்ஸ் எப்பவுமே மாறாதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ இது 4னா டிஃபரன்ஸ் என்னது? 7க்கும் 5க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்? அந்த 2 தான் 4. அப்போ 1 தான் 2. ஓகே, 1 தான் 2. அப்போ 1 2னா 5 என்ன வரும்? 10. 7 என்ன வரும்? 14. அப்போ இதான் அவங்க ஆக்சுவல் ஏஜஸ். எப்போ? 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏஜ்ல தான் இருந்திருக்காங்க. அப்போ ப்ரெசன்டேஜ் என்ன? 5 வருஷத்துக்கு அப்புறம் 14னா ப்ரெசன்டேஜ் என்ன? 9 இவருக்கு. ஓகேவா? புரியுதா? 5 வருஷத்துக்கு அப்புறம் 14னா ப்ரெசன்டேஜ் 9. இவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் 10னா ப்ரெசன்டேஜ் 5. ஸோ 9 5 தான் ஆன்சர். ஏபின்னு கேட்குறாங்க. அப்போ 9 தான் ஃபர்ஸ்ட் வரணும், 5 தான் செகண்ட் வரணும். கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இவரை போட்டுறாதீங்க. ஓகேவா? ஏன்னா 9 ஏபி ஆர்டர்ல தான் போகணும். 9 5. 18 வந்து சிங்க. சி கரெக்ட். அடுத்து வந்து இவர் வந்து ட்ரையாங்கிள் வச்சு கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க. இது நிறைய இதோட சூப்பரான சம்முங்க. மிஸ்ஸிங் நம்பர் கேட்குறாங்களா? இது பாதி பேர் தப்பா போட்டிருப்பாங்க. அது தப்பா போட்டு பெருமையா வேற ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்றேன் பாருங்களேன். 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். சூப்பர். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்,
4 ஸ்கொயர்னு போட்டு 16 இருக்கா ஜாலின்னு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா 19வது கொஸ்டின் எக்ஸாம் முடிய போது இல்லை அப்படி பண்ணவே கூடாது. அப்போ இவர் என்ன தக்காளி தொக்கா உள்ள இருக்கவர். சி ஆஸ்பிரன்ஸ், இது இல்லை லாஜிக். என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க, இது நோட் பண்ணிக்கங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனால் தப்பு வாங்கி கொடுத்துரும், நெகட்டிவ் வாங்கி கொடுத்துரும், கட் ஆஃப் போயிடும். ஒரு மார்க்ல மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு இதான் காரணம், அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்க 1 இருக்கு இல்லையா, அதனால தான் இது 1 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 2 இருக்குல்ல, அதனால தான் இது 2 ஸ்கொயர். 3 இருக்குல்ல, அதனால தான் இது 3 ஸ்கொயர். இங்க 2 இருக்குல்ல ஃபர்ஸ்ட், அதனால தான் 2 ஸ்கொயர். அப்படியே இப்படி இந்த டைரக்ஷன்ல போகுது உள்ள இருக்க வேர்ட்ஸ். 2 ஸ்கொயர். 3 இருக்கு, அதனால தான் இது ஒரு 3 ஸ்கொயர். அடுத்து மறுபடியும் இங்க 2 தானே இருக்கு, அப்போ மறுபடியும் 2 ஸ்கொயர். அப்போ 4 தான் வரணும். 4 இருக்குல்ல ஆன்சர். இப்போ தப்பு, 4 தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. 19C தான் ஆன்சர். ஓகே, 19C தான் ஆன்சர். பார்த்தீங்களா? அடுத்து 20, இது நான் வந்து 2 செட்டு போட்டு காட்டேங்க. இது ரொம்ப ஈஸி, இதெல்லாம் வந்து டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. 3 பொசிஷன் கொடுத்துட்டாங்க. வாட் வில் பி த ஆப்போசிட், பியோட ஆப்போசிட் ஃபேஸ் கேட்குறாங்க. அப்போ எது ரெண்டுத்துல பி இருக்கு, இதுல பி இருக்கு, இதுல பி இருக்கு, இதுல இல்லை. அப்போ இதுல பியை காமனா வச்சு சுத்துங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க, இது ரெண்டுத்துலையும் பி மட்டும்தான் காமனா இருக்கணும், வேற எதுவும் காமனா இருக்கக்கூடாது. ஓகேவா? எஸ். அப்போ சுத்துங்க, பியை காமனா போட்டுக்கோங்க. கிளாக் வைஸ்ல சுத்துங்க. எப்படி எழுதணும்? பிடிசி. இங்க எப்படி எழுதணும்? பிஎஃப்இ. ஓகேவா? அப்ப 2 பி வந்துச்சு அப்படின்னா ஒரு பி அடிச்சுட்டு வேற என்ன இருக்கு, ஏன்னு போட்டுறாதீங்க. டிஃபால்ட்டா பழக்க தோஷத்துல இங்க வந்து ஏ கிடையாது, ஜின்னு ஒரு புது ஆள் இருக்காரு. ஓகே, அப்ப ஜியை போடுங்க. அப்ப எதுக்கு ஆப்போசிட் கேட்கறாங்க? பிக்கு ஆப்போசிட் ஜி, பிக்கு ஆப்போசிட் ஜி, ஜியோட ஆப்போசிட் பி. அவ்வளவுதான். 20 ஆப்ஷன் டி, 20 ஆப்ஷன் டி. அவ்வளவுதான், முடிஞ்சா. ஸோ இதில் தப்பு அப்படின்னு வர்றது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு பி வருது, அவங்களுக்கு டி வருது. 13க்கு நமக்கு வந்து பி, ரெண்டுமே நமக்கு பி வருது, அவங்களுக்கு வேற வருதுங்க. அவ்வளோதான். இது நம்ம சேலஞ்ச் பண்ணுங்க மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் எழுதுவாங்க எல்லாமே. ஸோ 20 கொஸ்டினையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஈஸியாக தானே இருந்துச்சு. நான் இது எதுக்கு சால்வ் பண்ணி காமிச்சேன்னா, ஏதாவது கஷ்டம் தெரியுது அவங்களுக்கு, ஜஸ்ட் பாருங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மார்க் எடுக்கலான்றதை நான் எது சொல்கிறேன் பாருங்க. அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 1 இது எடுத்துடலாம், இது ஈஸி. இதுவும் ஈஸி. 2 அப்படியே பேரலா பாருங்க. 1 என்ன கேட்டால் 20க்கு மேலே 20மே எடுக்கலாம்னு சொல்லுவேன். பட் அந்த ஒரு கொஸ்டின், அந்த நம்பர் சீரிஸ் கஷ்டம் தாங்க. அந்த டைமில் ப்ரெஷரில் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டிங்கன்னா யோசிக்கலாம், பட் கஷ்டம் தான். ஸோ 1 இல்லை, எதெல்லாம் கஷ்டம்னு கவுண்ட் பண்ணிவிடுவோமா, ஈஸி நிறையா தான் இருக்கும். இது எடுத்துடலாம், இந்த நாட்டிக்கல் மெயின்ஸ்லாம் எடுத்துடலாம். இது வேணால் தப்பு வாங்குவீங்க, நிறைய பேர் பல்பு வாங்கிடுவீங்க. 1 கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு, இதெல்லாம் ஈஸி. 1 கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து நமக்கு வரல, பட் ஆனால் ஆன்சர் ஈஸி தான். ஸோ இது வந்து ஃபார்முலா படிக்கலாம் தான் கஷ்டம். ஸோ இது வரைக்கும் கஷ்டம்னு பார்த்தா ஒன்று தான். இதெல்லாமும் ஈஸி பாருங்க. இது வந்து இந்த மாத்துறது தெரியலன்னா கஷ்டம், மேபி இதை சும்மா டஃப் ஆவரேஜா வச்சுக்கோம். ஸோ ரெண்டு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. இதெல்லாம் ஈஸி. ஓகே, 2 தான் டஃப்பா இருக்கு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி, அதனால இதை நான் டஃப்னு சொல்ல மாட்டேன். கேலண்டர் ஈஸி, இது கஷ்டம் கண்டிப்பா. 3 டஃப். ஓகே, 3 டஃப். இதுவும் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். நீங்க அந்த 4/3 பார்த்தா தப்பிச்சிங்க, இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணா தப்பிச்சிங்க. ஸோ மிஞ்சி போனா ஒரு 3-4 கொஸ்டின் தாங்க உங்களுக்கு வந்து டஃப்பே வருது. அப்போ அதனால தான் நான் சொல்றேன், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை படிங்க. அது உங்களுக்கு வந்து நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஷோரா மார்க் வாங்கி தரும். நீங்க நிறையலாம் என்ன சொல்றது, எஃபர்ட் போட தேவையில்ல, புரிஞ்சு படிங்க அப்படின்னு சொல்றது. ஸோ நம்மளோட ஷார்ட்கட்ஸ் கோர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது வேணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆப்டிடியூடில் ஸ்ட்ரகிள் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யூர் எக்ஸாம்ஸ். நன்றி.